ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வருடத்தின் இந்த கடைசி வாரங்களை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு வாரம்தான் இருக்கிறது நாம் இந்த வருஷத்தை முடிப்பதற்கு. ஏறக்குறைய இந்த வருடத்தின் 51வது வாரத்துல தேவன் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்கிற நன்றி உணர்வோடு கரங்களை வச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு காலங்களிலும் நேரங்களிலும் ஆண்டவரை நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக தேவனை நாம் புரிந்த காரியங்களிலே தெளிவடைய வேண்டும். தெளிந்த காரியங்களிலே நாம் உறுதியாய் நின்று பழக வேண்டும், வாழ்ந்து பழக வேண்டும். இந்த நாட்களிலே ஆவிக்குரிய உறவுகள், கிறிஸ்தவ ஆவிக்குரிய உறவுகள் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஆவிக்குரியது மாத்திரமல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அநேகர் கவனிக்கிற ஒன்றாய் இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்வு என்பது அநேகர் கவனித்து பார்க்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. நீங்க 2 கண்ணால் உலகத்தை பார்க்கறீங்க, உலகம் 1000 கண்களால் நம்மை பார்க்கிறது. நல்லா புரிந்து கொள்ளணும் இந்த விஷயங்களை. இந்த கடைசி காலங்களிலே, இந்த கடைசி நாட்களிலே, இது கடைசி காலம் மாத்திரமல்ல, வருஷத்தின் கடைசி மாத்திரமல்ல, நம்ம இந்த உலகத்தின் முடிவை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இங்கே நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு ஒப்புரவாகுதல் மற்றும் ஒப்புரவாக்குதல். ரீகன்சிலியேஷன் அண்ட் ரீகன்சிலியேஷன் அண்ட் ரீகான்சிலியேட் என்று சொல்லப்படுகிற வார்த்தை, அதாவது ஒப்புரவாகி ஒப்புரவாக்க போகிறோம். முதலாவதாக நாம் ஒப்புரவாகி ஒப்புரவாகுதல், பிற்பாடு நாம் ஒப்புரவாக்க போகிறோம். ஒவ்வொரு தனி மனிதனும் ஒப்புரவாகுதல் மற்றும் ஒப்புரவாக்குதல், ரீகன்சிலியேஷன் அண்ட் ரீகன்சிலியேட்டட் என்று சொல்லப்படுகிற வார்த்தைகள் ரீகன்சிலியேட்டட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் முதலாவதாக தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். Recorrect your relationship with God. நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரோடு தான் உறவு கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த உறவில் இருக்கக்கூடிய சில குறைகளை நாம் சரிபடுத்த இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவரைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறோம், நாம் ஆண்டவரைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், ஆண்டவரைத்தான் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம், ஆண்டவரை தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சில ஆவிக்குரிய வாழ்க்கையில், சரீரத்துக்குரிய வாழ்க்கையில் சில ஒழுங்குகளை நாம் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாய் இருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவனோடே ஒப்புரவாகுங்கள். அப்போஸ்தல ஊழியத்துல அல்லது ஒரு உச்சகட்டமான ஒரு ஊழியத்துல, ஒரு உன்னதமான ஊழியத்துல, ஒரு மிகப்பெரிய ஊழியம் என்பது தேவனோடு கூட நாம் முதலாவது ஒப்புரவாகுவது.
தேவனோடு உள்ள நம்முடைய உறவை நாம் மீண்டுமாக உயிர்ப்பிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எபேசியரில் எழுதும் பொழுது பவுல் எழுதுகிறார், ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பிக்க பண்ணுவார் என்று எழுதுகிறார். அப்படியானால் நாம் எங்கே தூங்கி கொண்டிருக்கிறோமா? மரித்தவர்களோடு கூட தூங்கி கொண்டிருக்கிறோமா? மரித்து கிடந்த நம்மை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாருங்க? அக்கிரமத்திலும் பாவத்திலும், எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடந்த நம்ம என்ன பண்ணிட்டாராம்? உயிர்ப்பித்தார். உயிர்ப்பிக்கப்பட்ட பிற்பாடு, அதாவது உயிர்த்தெழுதலையும் ஜீவனையும் தேவன் தேர்ந்தெடுக்கிறார், மரணத்தையும் அழிவையும் நாம் தேர்ந்தெடுக்கிறோம். நம்ம ஒவ்வொருவரும் ஒரு தற்பரிசோதனை, ஒரு செல்ஃப் செக்அப், ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு பொன்னான நேரத்துக்கு நேராக நாம் வந்திருக்கிறோம். ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது, எரேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை ஒருவர் வாசிங்க. எரேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். எரேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாய்க்கப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 6ஆம் வசனத்துல, என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். பிரியமானவர்களே, தேவன் இஸ்ரேல் மக்களை பார்த்து எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக, அவர் ஒரு எரேமியா தீர்க்கதரிசி ஒரு அழுகையின் தீர்க்கதரிசி, ஒரு கண்ணீரின் தீர்க்கதரிசி. அவர் எரேமியாவின் புலம்பல் என்று வேதத்துல ஒரு புத்தகம் இருக்கிறது. புலம்பல் என்றால், அதாவது இந்த மரண வீடுகளில நியாயங்களை சொல்லி அழுவதுக்கு பேர் தான் புலம்பல். எதிர்பார்ப்புகளை சொல்லி அழுவதுக்கு பேர் தான் புலம்பல். புலம்பல் அப்படின்ற வார்த்தையினுடைய சரியான அர்த்தம், அநியாயமா ஒரு காரியம் நடந்துருச்சு, நியாயமா நடக்க வேண்டிய பல காரியங்கள். இப்ப யாராவது ஒரு 100 வயசுக்கு மேல இருக்கிறவங்க யாராவது செத்துட்டா உட்காந்து யாராவது புலம்பல் பாடுவாங்களா? 100 வயசு ஆளுக்கு மேல 100 வயசு ஆளுக்கு மேல செத்துட்டாங்கடான்னா யாராவது பெருசா புலம்பல் பாடுவாங்களா? பெருசா பாட மாட்டாங்க. ஒரு 18 வயசு ஆள் செத்துட்டா எதிரி கூட உட்காந்து அழுவான். நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற எதிரி கூட அந்த அநியாயமான மரணம் அது அவங்க பார்வையில் இல்லையா? அப்போ நியாயத்துக்கு எதிராக ஒரு காரியம் நடந்துச்சுன்னா எல்லாருக்குமே ஒரு இரக்கம் வந்துடும். அப்படியானால் புலம்பல் பாடுகிறார் ஆண்டவர் இங்க எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக. என்ன பாடுறாரு? நீ வனாந்தரத்தில் விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்தில் நீ என்னை பின்பற்றி வந்த அந்த இளவயதின் நேசத்தை, அந்த பக்தியை நான் அறிந்திருக்கிறேன். விசுவாசத்தை நீ தொடங்கும் பொழுது, என்னை தெய்வமாக நீ ஏற்றுக்கொண்ட பொழுது, என்னை இரட்சகராக ஒரு சுவிசேஷ கூட்டத்தில் நீ கண்டு கொண்ட பொழுது, ஒரு வீட்டு கூட்டத்தில் ஒரு டிராக்ஸை படித்து ஏதோ ஒன்றின் மூலமாக இந்த இயேசுதான் மெய்யான தேவன் என்று நீ அறிந்த பொழுது, உனக்கு விளக்க உரைகளை காண்பிக்கப்பட்ட பொழுது, உனக்கு நீ என்னை ஏற்றுக்கொண்ட அந்த விதறுகிறே அந்த நேசம் எங்கே? வனாந்தரத்துல கூட நீ என்னை நேசித்து வழிநடத்தப்பட்டு வந்தாயே. கரடு முரடான பாதைகளில் இருக்கும் பொழுதெல்லாம் உன் மேல என் மேல இருந்த நேசம் குறையிலையே. ஆனா இப்போ உன்னுடைய நேசம் என்னை விட்டு போவது அளவுக்கு என்கிட்ட நீ என்ன அநியாயத்தை கேட்டன்னு ஆண்டவர் கேட்கிற. என் சமூகத்தை விட்டு நீ விலகினதற்கு என்கிட்ட என்ன அநியாயத்தை நீ பார்த்த? மாறுகிற உலகத்தை தொடர்ந்து நேசிக்கிறோம்.
மாறுகிற மனிதர்களை மாறி மாறி நேசிக்கிறோம். மாறுகிற உலகத்தை விடாமல் நேசிக்கிறோம். மாறுகிற உலக அமைப்புகளை நாம் அதிகமாக நேசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் மாறவே இல்லையப்பா, நான் மாறவே இல்லையே. உன் மேல நான் வைத்த என்னுடைய அனாதி திட்டங்கள் மாறவே இல்லையே. உனக்காக சிலுவையில நான் மரிக்கும் போது உன் மேல என்ன அன்பு வைத்திருந்தேனோ அதே அளவுக்கான அன்பை வைத்து தான் நான் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். உன் மேல நான் உலக தோற்றத்துக்கு முன்னாடி என்ன ஒரு மதிப்பீடு உன் மேல இருந்ததோ, நீ பாவமற்ற நிலையில் ஆவி நிலையில் என்னிடத்தில் இருக்கும் பொழுது எவ்வளவாக நேசிக்கப்பட்டாயோ அதே நேசத்தை தானே நீ பாவியா இருக்கும் போது உன் மேல வச்ச. அதைத்தான் ரோமர் 8:5 சொல்லு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நீ தூய்மையா இருக்கும் போது மட்டுமல்ல, நீ பாவத்தில் அக்கிரமத்தில் விழுந்து கிடந்த பொழுதும் நான் அதே அன்போடு தானே தேடி வந்தேன். நீ எத்தனையோ முறை என்ன நீ சிலுவையில மறுபடியும் நீ அறைந்தாலும் உண்மைதான என்னுடைய அன்பு குறையவே இல்லையே. ஆனா என் மேல நீ வச்சிருந்த பக்தி, என் மேல நீ வச்சிருந்த பாசம், என் மேல நீ வச்சிருந்த அன்பு, என் மேல நீ வச்சிருந்த நேசம், என் மேல நீ காட்டின வைராக்கியம் எங்கே? ஆண்டவர் என்னோடு உங்களோடு இன்றைக்கு பேச விரும்புகிறார். அந்த ஒழுங்கு எங்க? அந்த தாகத்தோடு தேவ சமூகத்துக்கு ஓடி வந்த அந்த தாகம் எங்கே? அன்றைக்கு அதிகாலை ஜெபம் என்றால் ஆனந்தமா இருந்ததே. அன்றைக்கு உபவாச கூட்டம் என்றால் ஒரு கூட்டம் மக்கள் கடந்து வந்து ஜெபித்தோமே. அன்றைக்கு ஆராதனை என்றால் எல்லார் வாயை திறந்து வான அளவதாக தேவனை புகழ்ந்தனே. ஆண்டவர் சொல்றாரு, ரீகரெக்ட் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட். உன்னுடைய தேவனோடு உள்ள உறவை மறுபடியும் சரிப்படுத்து. யாரையோ சிலரை பார்த்து, எதையோ சிலரை பார்த்து சில நேரங்களில் நம்முடைய சுயங்களால் நாம பின்வாங்கி போறோம். சில நேரங்கள்ல கேள்விப்படுகிற, இவங்க இப்படியாமே, அவங்க அப்படியாமே, இவங்க இப்படியாமே, அந்த பாட்டு பாடிட்டு இருந்தார் அவர் அப்படியாமே, ஏதோ சில துர்ச்செய்திகளால் நீதிமான் துர்ச்செய்திகளால் பதறான். மாற முடியாது. துர்ச்செய்தியான காரியங்களை கேட்பதினால், ஏன் அவங்க பிள்ளைங்களே அப்படி இருக்கிறாங்க, இவங்க பிள்ளைங்களே எப்படி இருக்கிறாங்க, அவங்களே அப்படி பண்றாங்க, இவங்களே எப்படி பண்றாங்கன்னு சொல்லி நம்ம தனிப்பட்ட முறையில தேவனில் காட்ட வேண்டிய பக்தி வைராக்கியத்தை ஏன் நாம் தனித்து கொண்டோம்? ஏன் தேவன் நம்ம மேல வைத்திருந்த தேவன் மேல நமக்கு வைத்திருந்த அந்த வைராக்கியம் குறைஞ்சிச்சுன்னு சொன்னா ஒப்பிட ஆரம்பிச்சிட்டோம், ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வனாந்தரத்துல உன் வாலிபத்தின் வைராக்கியத்தை நினைத்து பார். நீ வாழ்க்கைப்பட்ட பொழுது மணவாளனாகிய என் மேல, மணவாட்டியாகிய உனக்கு இருந்த அந்த வைராக்கியத்தை நினைத்து பார். வீணான காரியங்களால் தேவனோடு உள்ள உறவு சிறந்து போயிருக்கிறது. வீணான பேச்சுக்களால், வீணான பிரயாணங்களால், வீணான போராட்டங்களால், வீணான ஈகோக்களால், வீணான காரியங்களை யோசித்து தேவனுடைய ஊழியத்தின் மீதான அந்த அன்பு தணிந்து போயிருக்கிறது. தேவனுடைய மனிதர்கள் மீதான மரியாதைகள் தணிந்து போயிருக்கிறது. உங்களுக்கு எதை செய்கிறார்களோ அது எனக்கு செய்தார்கள் என்று சொல்லுகிற வசனங்கள் தெரிந்தும் தேவனுடைய மனிதர்களோடு சேர்ந்து நாம் ஜெபிப்பதற்கும் உழைப்பதற்கும் ஒத்துழைப்பதற்கும் வாய்ப்புகள் இருந்தும் நாம் அவைகளை அவாய்ட் பண்ணுகிற, அதை அசட்டை பண்ணுகிற அனுபவங்கள் இன்றைக்கு ஏன் வந்துவிட்டது என்றால், நாம் வாழ்க்கைப்பட்ட பொழுது, நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பொழுது, பரிசுத்த ஆவியானுடைய ஒரு அனுபவம் நம்முடைய ஆவியிலே உண்டான பொழுது, நம்முடைய ஆவிக்குரிய அந்த நிலைகளிலே நமக்கு இருந்த அந்த வைராக்கியம் எங்கே போனது? ஏன் போனது? இருக்கிறீங்களா? என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதுக்கு என்னிடத்துல என்னப்பா நியாயத்தை பார்த்தீங்க? ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீங்க நன்றா ஓடினீங்களே, உங்களை கலக்கினது யார்? சில நேரங்கள்ல நாமளா கலங்கிடுறோம், சில நேரங்கள் மற்றவர்கள் கலக்குவதற்கு இடத்தை கொடுத்துடுறோம். என்றோ ஒரு நாள் வீட்டு கூட்டம், மாசத்துக்கு ஒரு முறையோ அல்லது மாசத்துக்கு 2 முறையோ நடக்கிற வீட்டு கூட்டம்,
உங்களுடைய கிராமங்கள்ல மக்கள் ரட்சிக்கப்படணும்னு நீங்க பாரப்படுறதா இருந்தா ஈகோ பாப்பீங்களா? அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? உங்க பகுதியில் உள்ள மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் எடுத்த முயற்சிகள் என்ன? நீங்கள் ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட போது உங்க வீடுகள்ல ஐயா வாங்க பிரேயர் நடத்துங்க, இந்த கூட்டத்தை இந்த குடும்பத்தை சந்தித்தேன், அந்த பிரதருக்கு சொல்லி இருக்கிறேன், இந்த சிஸ்டர் வர சொல்லி இருக்கிறேன் சொன்னீங்களே. பல மாதங்களாக, பல வருடங்களாக பல குடும்பங்களிலே காலடி படாமல் இருக்கிறது உங்களுடைய உணர்வு என்ன? எங்களுக்கு தேவையானதெல்லாம் எங்களுக்கு வந்துட்டு இருக்குது. எதற்காக நாங்கள் தேவனை தேடினோமோ அது வந்து விட்டது. ஆகவே நாங்கள் தொடர்ந்து தேவனை தேடுவது. ஒரு காரியம் நிறைவேறிட்டா அதை நிறைவேற்றின காரியங்களை நிறைவேற்றினவங்களை பின்னாடி நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்க, ஒரு முறை ஒரு எம்எல்ஏ கிட்ட போய் ஒரு லெட்டரை வாங்கி நான் வந்து ஒரு வேலையை வாங்கிட்டேன்னா ஓயாமலாம் எம்எல்ஏ கிட்ட நான் பார்க்கும்போது ஜஸ்ட் ஐயா அவ்வளவுதான் முடிஞ்சது. ஓயாமலாம் போய் நின்று வர மாட்டேன் அவர் விட்டாண்ட. ஆண்டவர் சொல்றாரு, நீ வாழ்க்கைப்பட்ட பொழுது, நீ தொடங்கின பொழுது உன் விசுவாசத்தில் இருந்த அந்த வைராக்கியம் எங்க போச்சு? இந்த வருஷத்தை தொடங்கும் பொழுது இருந்த அந்த வைராக்கியம் இருக்குதா? இந்த ஊழியத்துல வந்து இணையும் பொழுது, இந்த சபையில வந்து இணையும் பொழுது, இந்த ஊழிய தரிசனங்களை கேள்விப்படும் பொழுது, இந்த ஊழியத்தினுடைய அந்த பாரங்களை நீங்கள் அறியும் பொழுது உங்களுக்கு உண்டான அந்த பாரம் இப்பொழுது இருக்கிறதா? கர்த்தர் நல்லவர். மாயையான உலகத்தின் ஆசையால் பல பரலோகத்தின் பாதைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. தேவையில்லாத உறவுகளால் தேவையான தெய்வீக காரியங்கள் மீதான நாட்டங்கள் குறைந்திருக்கிறது. தேவையில்லாத உலக உறவுகளால் தெய்வீக நாட்டங்கள் குறையவே கூடாது. குறைந்து போயிருக்குமானால் இன்றைக்கு நாம் சீர்படுத்தப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை சீர்படுத்துவதற்கு நேராக, நம்மை சரிப்படுத்துவதற்கு நேராக இந்த வாரத்துல நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை என்கின்ற அந்த அழைப்பிற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்றவங்க கரங்களை தள்ளியிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒண்ணு என்னுடைய இருதயத்துல ஏதோ ஒண்ணு புரியுது, ஏதோ என் இருதயத்துல ஒண்ணு நடக்குதுன்றவங்க சத்தம் உயர்த்தி செப்பனியாளர் சொல்றாரு, நீங்கள் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து பாருங்கள், பரிசோதித்து பாருங்கள். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை எழுதி கொள்ளுங்க. அங்கே செப்பனியா சொல்றாரு, கடைசி காலத்தை குறித்து செப்பனியா எழுதும் பொழுது, செப்பனியாவின் புஸ்தகம் கடைசி கால தீர்க்க தரிசனத்தை பற்றிய புஸ்தகம், அதை குறித்து எழுதும் போது அவர் சொல்றாரு, உங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 2ஆம் செப்பனியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். உயிர்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கங்க, உலகத்திலே தன்னைத்தானே தற்பரிசோதனை செய்து கொண்டு தேவனோடு ஒப்புரவாகுதலை போல ஒரு தெய்வீக ஆவிக்குரிய அளவிடு ஒரு தேவ மனுஷனுக்கு இருக்கவே முடியாது. உலகின் தலை சிறந்த சபை என்று நாமளா சில விஷயங்களை மண்டல ஏத்திக்குவோம். சில விஷயங்களை இவங்கெல்லாம் தலை சிறந்த வேத பண்டிதர்கள், இவங்கெல்லாம் தலை சிறந்த திருச்சபையார், இதெல்லாம் தலை சிறந்த இதாக்கும் அதாக்கும், இவங்கெல்லாம் தலை சிறந்த சபை, இவங்கெல்லாம் பெரிய சபை என்று நாம் பல விஷயங்களை இந்த பூமியிலே அளவிட்டுக் கொள்கிறோம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, வேதத்தின் வெளிச்சத்திலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். ஒரு மனிதன் தன்னைத்தானே சோதித்து, தன்னைத்தானே உய்ந்து ஆராய்ந்து தேவனோடு கூட நல்மனம் பொருந்தக்கூடிய ஒரு உணர்வை உண்டாக்குகிற சபையே உலகத்தின் தலை சிறந்த திருச்சபை. ஒத்துக்கொள்றவங்க மாத்திர கரங்களிலே கல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானால் நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை இந்த கடைசி வாரங்களுக்கு நேராக நடத்துகிற நாளில ஒன்றை நாம் ஆழமா யோசிக்கணும். ஆண்டவரே, தனிப்பட்ட முறையில தனியாக நீங்கள் உட்கார்ந்து, தனியாக அமர்ந்து, தனியாக முழங்காலிட்டு, தனியாக நீங்கள் ஏதோ ஒரு வகையில ஆண்டவரே என்னை நான் உம்முடைய சமூகத்தில் தனித்துவமாய் அர்ப்பணிக்கிறேன், நானும் நீங்களும் ஒன்றாய் இருப்பதற்கு, சந்தோஷமாய் இருப்பதற்கு, சமாதானமாய் இருப்பதற்கு, மகிழ்ச்சியா இருப்பதற்கு என்ன நிலையில ஆதியிலே நான் உம்மோடு கூட உறவை தொடங்கினோ அதில் நான் வளரப்போகிறேன். தவிர உம்மோடு உள்ள உறவை துண்டிக்கிற, தடுக்கிற, எதிர்ப்பா இருக்கிற எல்லாவற்றையும் இன்றைக்கு உம்முடைய சமூகத்திலே பலிபீடத்திலே நான் பலியிட விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி பலி செலுத்துகிறதை போல ஒரு அக்னியான ஒரு அனுபவத்தோடு கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
எந்த எக்ஸ்கியூஸும் நீங்க வச்சுக்காதீங்க. நான் மாற வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பரிசுத்தமான உலகத்துல கிடையவே கிடையாது. மாறக்கூடிய எந்த ஒரு தேவையும் என்னிடத்துல இல்லை என்று சொல்வார்களானால் அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்று யோவான் சொல்லுகிறார். நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அப்படியானால் உள்ள சத்தியம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நாம் தேவனுடைய ராஜ்யத்துல இருந்த வண்ணமாக நம்மை மாற்றுவதுதான் சத்தியத்துடைய ஒரே நோக்கமே. ஏதாவது விளங்குதா? ஏதாவது புரியுதாமா? தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் எவ்வளமாக இருந்தோமோ அவ்வளமாக நம்மை மறுபடியும் மாற்றுவதுதான் தேவனுடைய வார்த்தையின் ஒரே நோக்கமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் எலியாவின் நாட்கள்ல ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. 18ஆம் அதிகாரத்துல எழுதி கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். இந்த சம்பவங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பாகால்களின் தீர்க்கதரிசிகள் ஏறக்குறைய 400க்கும் மேற்பட்டவர்கள். இந்த பக்கம் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, பாகால்களின் தீர்க்கதரிசிகள் ஒரு பக்கம், கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஆகிய எலியா ஒரு பக்கம். ஒரு போட்டி வருது. இவன் சொல்றான், வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணுகிற தேவனே தேவன். அவங்களுக்கு டே டைம் கொடுத்துட்டான். நீ அதை ஃபுல்லா வாசித்து நம்ம நிறைய செய்திகள் நிறைய வசனங்கள் இருக்குது. ஃபுல் பகல் வெயில் வேற நேரத்தெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டான். பாகால்களின் தீர்க்கதரிசிகள் என்ன பண்றாங்க, காலையிலிருந்து இல்லையா சாயங்காலம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே ராவடி சத்தமிட்டு கத்தி, உரத்த சத்தமா 28ஆம் வசனம் பாருங்க, ஒரே சத்தமிட்டு கீழ்ச்சிக்குன்னு கொடூரமான முறையில கூப்பிட்டு கொடுக்குறாங்க. காமெடி எல்லாம் பண்ணுவாரு எலியா. சில நேரங்கள்ல அவன் தூங்கினாலும் தூங்கி இருப்பான், இல்லைன்னா அலுவலா இருப்பான். மத்தியான வேலையில இல்லையா பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே தியானத்துல கூட இருந்தா இருப்பான் அப்படின்னு ஒரு மாதிரி பரியாசம் பண்றாரு. மத்தியான வேலை சென்ற பின்பு, மத்தியான வேலை முடிஞ்சிருச்சு, அதாவது பகல் முடிஞ்சிருச்சு. பகல் முடிஞ்சா என்ன வந்துடும், அப்போ பனி இல்லையா, குளிர்ச்சியான நிலை. இப்ப அக்கினி இறங்குறதுக்கு முன்னாடி பலிப்பீடத்தை செப்பனிட்டான். அக்கினி இறங்கணும், ஆனா பலிப்பீடம் செப்பனிடப்படாமல் அக்கினி இறங்காது. எத்தனை பேர் புரியுறீங்க? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற ஆண்டவர் ரெடி. ஆண்டவர் உன்னை அக்கினியால் அபிஷேகம் பண்ணுவதற்கு உன்னுடைய பலிபீடம் ரெடியா? பாகால்களின் தீர்க்கதரிசிகளால் ஒழுங்கினப்படுத்தப்பட்ட, உலகத்தால் ஒழுங்கினப்படுத்தப்பட்ட, அறியாமையினால் ஒழுங்கினப்படுத்தப்பட்ட, பலவீனத்தால் ஒழுங்கினப்படுத்தப்பட்ட, துணிகரத்தால் ஒழுங்கினப்படுத்தப்பட்ட உன்னுடைய பலிபீடத்தை இன்றைக்கு நீ செப்பனிடுவாயானால் உன்னை நீ அறியாததும் எட்டாததுமான பரலோகத்தின் அக்கினி உன்னுடைய பலிபீடத்தின் மேல் இறங்கும். எத்தனை பேருக்கு புரியுது? இருக்கிறீங்களா? செப்பனிட்டானா கர்த்தர் செப்பனிட்ட பிற்பாடு இவன் பெருசா வேலை செஞ்சது ஜெபத்தில் இல்ல, அவன் பலிபீடத்தை சரி பண்ணதான் ரொம்ப வேலை செஞ்சான். அவன் பண்ண ஜெபம் என்ன தெரியுங்களா? 37ஆம் வசனத்தை பாருங்க. அத 36, 37 பாருங்க. தண்ணி எல்லாம் ஊத்தி ஃபுல்லா அவனுங்க அப்புறம் என்ன பண்ணுவானுங்க தெரியுமா? நாங்க பிரேயர் பண்ணோம்ல எங்க கடவுளை நோக்கி, அதுல நெருப்பு இறங்கிச்சு, நீ அந்த டைம் நீ எடுத்துக்கிறதுனால எரிஞ்சிச்சான். இந்த கதையே வேணாம்ப்பா, தண்ணியெல்லாம் ஊத்து. வாய்க்கால்களை ஓடிச்சான் தண்ணி நிரம்பி.
3 முறை தண்ணி ஊத்துறாங்க. வாய்க்காலின் தண்ணிதான் நிரப்பினான். சுத்தி பலிபீடமும் தண்ணி, வாய்க்கால்லாம் தண்ணி. மொத்தம் பரலோகத்தின் அக்கினி இறங்கினால் இந்த தண்ணீர் எல்லாம் ஒரு தடையே இல்லை. தேவன் ஒன்றை உங்களுக்கு செய்ய நினைத்திருக்கிறார். அதை செய்ய தேவனுக்கான வாய்ப்பை நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் எதிரிகள் உங்களுக்கு தேவனுக்கு ஒரு பிரச்சனையே அல்ல. தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை இன்றைக்கு செய்ய, நாளைக்கு செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு யோசுவா சொல்லுகிறார் 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்துல, இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். இந்த வருஷத்தின் முடிவில் எத்தனையோ சஞ்சலங்களை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஐயோ, நாங்கள் ஆண்டவரை நம்பியும் ஆண்டவரை விசுவாசித்தோம், அநேக காரியங்களை ஆண்டவருக்காக செய்தும் கூட எங்களுடைய வாழ்க்கையில தேவன் நாங்கள் எதிர்பார்க்கிற ஒரு நன்மையை தேவன் செய்யவில்லையே, ஒரு பெரிய அற்புதங்கள் எங்கள் வாழ்க்கையில நடக்கவில்லையே, மீண்டும் மீண்டும் அதே அளவின்படிதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய அளவை, ஒரு பெரிய உயர்வை, ஒரு பெரிய மாற்றத்தை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அடையவில்லை என்று நீங்கள் நினைப்பீர்களானால் இந்த காலவெளியில எங்களுக்கும் உனக்கும் என்னைக்கும் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய பலிபீடத்தை செப்பனிட்டாயானால் பரலோகத்தின் அக்கினி இறங்கியே தீரும். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு பரிசுத்தம், நாளைக்கு அற்புதம். இன்றைக்கு சீர்திருத்தம், நாளைக்கு அக்கினி. இன்றைக்கு பலிபீடத்து வேலையை நீ செய்வாயானால் நாளைக்கு பலிபீடத்தில் வைக்கப்பட்டிருக்கிற மாம்சத்தை பட்சிக்கிற அக்கினியை தேவன் அனுப்ப வல்லவராய் இருக்கிறார். உன் பிரச்சனைகள் தேவனுக்கு பெருசு இல்ல. உன் பிரச்சனைகள் தேவனுக்கு பெருசு அல்ல. உன் எதிரிகள் தேவனுக்கு பெரியவர்கள் அல்ல. உன் தேவைகள் தேவனுக்கு பெருசு அல்ல. நீ செய்ய வேண்டிய வேலையை நீ செய்யாம இருக்கிறன்றது தான் அவருக்கு பிரச்சனை. பலிபீடத்து வேலைகளை நாம செஞ்சா, நம்ம பலிபீடத்தை சீர்படுத்த நம்மளால முடியுமா? முடியாதா? அக்கினியை நம்மளால இறங்க பண்ண முடியுமா? நம்மளால முடியாது. அக்கினியை இறக்க நம்மளால முடியாது. ஆனா பலிபீடத்தை சீர்படுத்த நம்மளால முடியும். ஏதோ ஒண்ணு புரியுது எனக்குன்றவங்க. பலிபீடத்தை சீர்படுத்துவது தேவனுடைய, அதாவது அவர் எல்லாமே செய்வாருங்க, அவர் எல்லாமே செய்ய முடியுங்க அவரால. ஆனா ரட்சிப்பின் தெய்வீக திட்டத்தில், உபதேசத்தின் தெய்வீக திட்டத்தில், பரலோக தெய்வீக திட்டத்தில் மனிதன் தேவனுடைய கிருபையோடு, மனிதன் தேவனுடைய அந்த இயேசுவின் ரத்தத்தோடு, மனிதன் பரிசுத்தாவினுடைய வார்த்தையோடு இணைந்து கிருபையை பயன்படுத்தி ரத்தத்தால் கழுவப்பட்டு வார்த்தையினால் உயிர்ப்பிக்கப்பட்டு ஆண்டவரோடு ஆவியானவரோடு இயேசுவோடு இணைந்து அவன் வேலை செய்ய வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டிருக்கிறார். ஆகவேதான் தேவனே எல்லாம் செய்ய முடியும் என்றாலும் நீங்கள் விரும்பாத ஒன்றை, நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்றை, நீங்கள் விரும்பாத ஒரு பரலோகத்தை, நீங்கள் விரும்பாத ஒரு ரட்சிப்பை, நீங்கள் விரும்பாத ஒரு அபிஷேகத்தை, நீங்கள் விரும்பாத ஒரு அந்நியவாசியை, நீங்கள் விரும்பாத ஒரு மகிமையை, நீங்கள் விரும்பாத ஒரு அக்கினியை தேவனால் தேவன் தர விரும்புவதே இல்லை. அவரால் முடியும். நான் சும்மா இருப்பேன் ஆராதனையில, அவரா என்ன அபிஷேகம் பண்ண நான் வானா நான் சொல்றேன். வாஞ்சை மானானது நீரோடு வாஞ்சிப்பது போல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி வாயில திறந்து ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே நான் தாகத்தோடு சமூகத்துல வந்திருக்கிற ஆண்டவரே, வெறும் பாத்திரமாய் வந்திருக்கிற ஆண்டவரே, நான் ஒரு கால அளவு நிரப்பப்பட்டு வந்திருக்கிற ஆண்டவரே, நான் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வந்திருக்கிற ஆண்டவரே, நான் விழுந்து விழுந்து எழுகிற அனுபவத்தோடு வந்திருக்கிற ஆண்டவரே, நான் காலாட்களோடு ஓடும் பொழுதே குந்தி குந்தி நடந்து போகிற அனுபவத்தோடு வந்திருக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய நிலைகள் எல்லாம் மாறி ஒரு பரலோகத்தின் அக்கினி என்மேல் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் அற்புதங்கள் வாழ்வில் நடந்து நீர் விரும்புகிற ஒரு தெய்வீக மனிதனாக இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து உமக்காக எழுந்து பிரகாசிக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்வீர்களானால் கர்த்தர் ஒரு பரலோகத்தின் அக்கினியை நம்முடைய வழிபடுத்த எனக்காக வல்லவே. சத்தங்களை உயர்த்து. நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யாமல் இருக்கிறதுனால தான் நான் எனக்கு சொல்லிக்கிறது, எப்பா அவர் ஒன்னும் கிராமம் அவருக்கு ஒரு பிரச்சனையா? இரும்புத்திரை நாடு என்று சொல்லப்பட்ட ரஷ்யாவையும் சீனாவையும் அவரால் அசைக்க முடியும் என்றால், பயங்கரமான மதவாதிகள் என்று சொல்லப்படுகிற தென்கொரியா தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வர முடியும் என்றால், ஆண்டவருக்கு ஒன்றும் இங்க இந்தியாவில் வேலை செய்யறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா நான் காலையில் கூட ஆண்டவர்கிட்ட சொல்லி அழுது ஒரு விஷயம், ஆண்டவரே என மன்னி ஆண்டவரே. ஏன்னா ஆண்டவரே ஸ்தோத்திரம், லியோனோ ரேவனில் சொல்றாரு,
தேவனுடைய எலியாவின் தேவன் எங்கேன்னு கேட்காதீங்க. எலியாவின் தேவன் எங்கேன்னு கேட்காதீங்க. ஏன்னா அந்த கேள்விக்கு அவருடைய பதில் இருக்கிறவராகவே இருக்கிறேன். தேவனுடைய எலியாக்கள் எங்கே? நான் சொல்லி அழுது, ஆண்டவரே, நாங்கள் மாறி போன எலிசாவா இருக்கிறோம்பா, மாறி போன எலியாவா இருக்கிற ஆண்டவரே. ஆனா நீங்க என்னவாக நாங்க மாறி போயிருந்தாலும் நீங்க மாறாத எலியாவின் தேவன் தானே, நீங்கள் மாறாத எலிசாவின் தேவன் தானே. அப்படியானால் நாங்கள் மாறி போன எலியாவா எலிசாவா எங்க சமூகத்துல வந்து நிற்கிறோம். எங்களை மாறி போகாத எலியா எலிசாக்களாய் மாற்றுவீராக. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். முதலாவது நாம் என்ன பண்ணணும்? தேவனோடு, இங்க கவனிக்கிறீங்களா? முதலாவது யாரோடு ஒப்புரவாகணும்? தேவனோடு நாம் ஒப்புரவாக வேண்டும். எந்த காரியங்களையும் ஆண்டவரோடு நீங்கள் ஒப்புரவாவதற்கு தடையாயிருக்கிற எந்த காரியங்களையும் அதை நீங்கள் இரக்கமே இல்லாமல் அதை நீங்கள் தள்ளிவிடுங்கள். இரக்கமே இல்லாமல் அதை விட்டு விடுங்கள். இரக்கமே இல்லாமல் அதை மாற்றிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஆண்டவரோடு உள்ள உறவுக்கு இணையான ஒரு உறவோ, ஆண்டவரோடு உள்ள உறவுக்கு இணையான ஒரு சுகமோ, ஆண்டவரோடு உள்ள உறவுக்கு இணையான ஒரு தேவையோ ஆவிக்குரியவனுக்கு கிடையவே கிடையாது. எனக்கு புரியுதுன்றோம். ஏதாவது புரியுதா? புரியுற மாதிரி இருக்குதா? புரியுதா? இருக்கிறீங்களான்னு தெரியல. இருக்கிறீங்களா? பறக்குறீங்களா? வேறு விதமா தெரியுதா? பின்னாடி யாராவது நிக்கிறாங்களா? ஒருவேளை நின்னா தேவதூதர்களா இருக்கலாம். பயப்படாதீங்க. உங்க பின்னாடி இருக்கிற தேவதூதர்களை நானும் காண்கிறேன். கர்த்தருக்கு தேவனை எப்படி விசுவாசிக்கிறோமோ தேவதூதர்களை அவரவர்களுக்கு தேவதூதர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க இல்லையா? இயேசு நல்லவர். முதலாவது தேவனோடு நான் தேவனோடு ஒப்புரவாக நான் இந்த இஞ்சி இருக்கிற இந்த நாட்களை இல்லையா, இன்னைக்கு 22/1 இருக்கிற இந்த 9 நாட்கள்ல நான் ஒரு நாளை ஒதுக்கி அல்லது 2 நாளை ஒதுக்கி ஒரு 2 வேளை உணவையாவது நான் கட் பண்ணி இந்த நாட்களிலே நான் ஆண்டவரை வருஷத்துல நான் சந்திப்பதற்கு முன்பாக நான் தனியா ஆண்டவரை சந்திக்க விரும்புறேன். ஐயோ 500 ரூபாய் செலவு, 500 ரூபாய் சம்பளம் போயிடுமே, 1000 ரூபாய் சம்பளம் போயிடுமே, ஐயோ பிசினஸ் போயிடுமே, எல்லாத்தையும் பரலோகம் போயிடும்யா, பரலோகம் போயிடும். ஒரு நாள் ஒதுக்கு. வாலி பொண்ணே கட்டடி காலேஜ், இதுக்கு கட்டடி, எதுக்கு கட்டடி, டூருனா வாய்ப்பு ஓடுது பாரு. காலேஜ்ல எக்ஸாம் வச்சா கூட டூருனா வாய்ப்பு ஓடுறீங்கல்ல. கட் பண்ணுங்க. ஒரு தேவனோடு உள்ள உறவை நான் சீர்படுத்த போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது மனிதர்களோடு ஒப்புரவாகுங்கள். ஐயா, தேவனோடு ஒப்புரவாக சொல்றீங்க பாருங்க, அது கூட ஈஸிங்க. அது கொஞ்சம் ஈஸியா இருக்குதுங்க. அழுது இழுந்து தேவனோட ஒப்புரவாயிடுவோம். எதை வேண்டுமானாலும் ஏற்க சொல்லுங்க, ஒப்புரவாயிடுவோம். ஆண்டவரோடு ஒப்புரவாகிறதுக்கு நம்ம ஈகோ வந்துட்டு ஒரு நாளும் உடைய தேவையில்லை. ஆண்டவரோடு ஒப்புரவாக யாராவது ஆண்டவரே நீங்க சாதாரணமான ஆளு, நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் எப்படி உங்களோட ஒப்புரவாகிறது அப்படியெல்லாம் யாரும் நம்ம இங்க ஒண்ணும் பேசுறதுக்கு முடியாது. ஆனா மனிதர்களோடு ஒப்புரவாகிறதுல தான் நம்முடைய மாம்சத்தில் இருக்கிற எல்லா கிரியைகளும் வெளிப்படும். கசப்போடவே திருவிருந்துல டிராவல் ஆகுறீங்க நிறைய பேர். ஒருத்தர் பேசாம நீங்க திருவிருந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3-4 காரியங்கள் நடக்கும். 1 வியாதி வரும், இல்ல பலவீனம் வரும் இல்லையா? சிலர் நித்திரை அடைந்திருக்கிறார்களாம். அப்படி நித்திரை அடைந்தவங்க ஏஞ்சிக்கத்துல பிரச்சனை இருக்குது, உயிர்த்தெழுதல்ல பிரச்சனை இருக்குது, 4 பிரச்சனை இருக்குது. கர்த்தருக்கு நான் பேச மாட்டேன். அப்படின்னா நீங்க அடுத்த வருஷத்தை சந்திக்கிறதுக்கு நீங்கள் தகுதி இல்லாதவர்களாக மாறிவிடுகிறீர்கள். வருகையை சந்திக்க நீங்கள் தகுதியை இழந்து போகிறீர்கள். சிலருக்கு தொடர்ச்சியா கசப்பு இருக்குது. அது எப்படி? அது வாய்ப்பு எனக்கு புரியல. ஐயா, நம்மளாம் மனிதர்களா இருப்பதனால்
சில நேரங்கள்ல சில காயங்கள், சில அவமானங்கள், சில நிந்தனைகள், சில பிரச்சனைகள், சில தேவைகள், சில நெருக்கங்களால் நாம கசப்புக்குள்ள, ஒருவேளை கோபத்துக்குள்ள, ஒருவேளை வெறுப்புக்குள்ள கூட நம்ம போயிடலாம். ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னு சொன்னா, அது சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உங்க கோபம் என்ன பண்ணிருந்தமா, தணிஞ்சிருந்தமா இல்லையா? யாவரும் பேசுகிறதுக்கு கேட்கிறதுக்கு தீவிரமாயும், பேசுகிறதுக்கு பொறுமையாயும், கோபிக்கிறதுக்கு தாமதமாயும். ஒரே சிலுவையின் அன்பினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஐயா நான் போய் பேசினா சிலர்லாம் வந்துட்டு நானா இறங்கி வந்தேன், சில பேசுறது நானா இறங்கி வந்தேன், நீதான் இறங்கி போய் மன்னிக்கிறவனோட இறங்கி, அதாவது இறங்காம நான் நிக்கிற இடத்துல தான் நிற்பேன் அப்படின்றவனோட இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கறான் பாருங்க, சிரிக்கிறான் பாருங்க. அதான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன், நீங்க ஒப்புரவாகிறதுக்கு ஒரு SMS பயன்படுத்துங்க. இல்லைன்னு சொன்னா ஏசு வந்தாருன்னா உன் வெள்ளப்படுவியோ, உன் நகை கைட்டு போட்டதோ, உன் அந்நிய பாஷைகளோ, ஆயிரமா கொடுத்ததோ ஒன்னும் உன்னை பரலோகத்துக்கு எடுக்காது. பரத்திலிருந்து வருகிற ஞானம், பரத்திலிருந்து வருகிற ஞானம் சுத்தமும் சமாதானம் உள்ளதா இருக்கிறது. மன்னிப்பு கேட்டால் ஆண்டவரால் மன்னிக்க முடியாத ஒரு நபரை யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஏசு கிறிஸ்து கிட்ட வந்து யூதாஸ் மன்னிப்பு கேட்டிருந்தா ஏசு மன்னிச்சிருப்பாரா அல்லது அவனை தண்டிச்சிருப்பாரா? சோ நீங்களாம் யாராக்கும்? இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, ஆவிக்குரியவங்களுக்கு முந்தா நேத்து நாங்க வேலூருக்கு போயிட்டு இருந்தோம் பாருங்க. வேலூருக்கு போயிட்டு இருக்கிறோம், 3 பேர் சீட்டு. ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மளோட பேசுறாரு பாருங்க. 3 பேர் சீட்டு. இந்த லாஸ்ட்ல ஒரு தம்பி உட்காந்துட்டு இருக்கிறாங்க, இந்த லாஸ்ட்ல ஒரு 30 வயசு மதிக்கத்தக்க ஒரு வாலிபம் உட்காந்துட்டு இருக்கிறான். அவன் எப்படி உட்காந்துங்கிறான்டானா 1.25 சீட்டை அவன் ஒருத்தர் கவர் பண்ணி உட்காந்துக்கிறான். அவன் தள்ளி ஈஸியா உட்காரலாம், இப்படி உட்காந்துங்கிறான். நான் பேசுறது புரியுதுங்களா? சீட்ல இப்படி உட்கார வேண்டிய இப்படி உட்காந்துங்கிறான், இப்படி உட்காந்துங்கிறான். இந்த பக்கம் இருக்கிற பையன் ஒரு நடுத்தரமான வாலி பையன். சென்டர்ல ஒரு இவ்வளவு கூட இல்லைங்க, அதுல நான் அதாவது சீட்ல உட்காந்துட்டேன், பின்னாடி சாயவே முடியல, வலி ஓவர் ஆயிடுச்சு. எனக்கா ஸ்தோத்திரம், அப்பப்ப வேற ஆவி கெட்டு போயிடுமா, எனக்கா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீதியை பேசு அப்படின்னு சொல்ற மாதிரி எழும்புது. அப்புறம் அப்படியே ஆவியான, சரிங்க ஆவியானவரே என்ன இது இப்படின்னா, ஏதாவது சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்துடும். அந்த சொல்றாரு, உன்னால் ஆன மட்டும் அவங்கள அனுகூலமா பார்த்துக்கோ. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. உன்னால் ஆன மட்டும் அவங்கள தப்பு பண்ணியிருக்கிறது அல்லது அது பெரிய விஷயம் இல்லைனாலும் அது ஒரு பாடமா எடுத்துக்கினேன். என்ன பாடமா எடுத்துக்கினேன்? ஐயா, ஒருத்தர் வந்து ஒருத்தரோட ஒப்புரவாகிறதுக்கு இந்த உலகம் வந்து 4 பேருக்கு முன்னாடி நீ மன்னிப்பு கேட்டு என் கூட ஒப்புரவாகதானே ஆயிக்கோ அப்படின்னு உலகம் ஒரு அசிங்கமான ஒரு கோட்பாட்டை வச்சிருக்குது. அப்படி ஒரு கோட்பாட்டை நீ எதிர்பார்க்க கூடாது. ஒரே ஒரு சின்ன சிரிப்பு பல வருட கசப்பை மாற்றுமானால் அவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். ஸ்தோத்திரம். வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? முடிஞ்சது. 13 வருஷ கசப்பு அப்படியே ஒரே நொடியில மாத்தினோம். மனிதர்களோடு ஒப்புரவாகாமல், காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாமல், காணாத தேவனிடத்துல நாங்கள் அப்படியே ஒத்த முழங்கால 9 மணி நேரம் நிக்கிறீங்கன்னு சொன்னா பரலோகம் அதை குப்பையா பாக்குது. நான் பேசுறது விளங்குதா? புரியுதா புரியலையா? சின்ன ஒரு சகிப்புத்தன்மை இல்லாமல் போகுது. சின்ன இப்ப என்ன சொன்ன, கண்டுக்காதீங்க, சில விஷயத்த கண்டுக்காதீங்க. நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்கப்பா, இல்ல என்னவோ சொன்னீங்களே, என்னவோ சொன்ன விடு. சவுல் மாதிரி சில இடத்துல அவனோ கேளாதவனை போல இருந்து விட்டானா. அப்படி இருக்க பழகணும். கர்த்தர் நல்லவர். நம்ம ரெஜினா சிஸ்டர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கள்ளம் கபடம்னா என்னன்னு தெரியாத ஒரு ஆத்துமாங்க அவங்க. என்னன்னா அப்பப்ப கொஞ்சம் தடுக்குன்னு பேசிடுவாங்க, மற்றபடி அவங்க மனசுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது, ஒரு பிளாங்க் அவங்க. கர்த்தருக்கு
இந்த சின்ன புள்ள சண்டை போட்டா கூட அவங்க வந்து ஒப்புரவாயிடுவாங்க. எனக்கு நான் பார்த்த வரைக்கும் அவங்க அவங்க வயசுக்கு அவங்க சபையில முத விசுவாசி, ஒரு ஈகோ கூட நான் இது வரைக்கும் அவங்க கிட்ட பார்த்ததே இல்லை. ஒப்புரவாகிறதுல அப்படியே ஐயோ பரலோகமே வேணானா, பரலோகமே கொடுத்தா கூட கொடுக்காம பரவாயில்ல, நான் ஒப்புரவாக மாட்டேன்னா அது என்ன பழக்கம்? அது விசுவாசிகள்ன்ற பேர்ல பேசாம இருக்கிறாங்களா இல்லையாங்க? நிறைய மக்களோட பேசாம விடவே அது எப்படி நாங்க பேசிட்டா பரலோகத்தின் ஜீவ புஸ்தகத்துல, இவங்க பேசிட்டா பரலோகத்தின் ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கிற மாதிரி பேசாம போனாதான் ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கப்படும். ஒருவரில் ஒருவர் எப்படி இருங்க? யோவான், இந்த வசனத்தை சொல்றேன், நீங்க எழுதிக்குங்க, வீட்டுல போய் தியானம் பண்ணுங்க, நேரம் ஆயிடுச்சு. யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் 35ஆம் வசனம் என்ன சொல்லுதுங்க? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு, அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால் நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பாய் இருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால், அப்படி நீங்க ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால், அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நடக்காத அற்புதத்தை நீங்க அன்பா இருந்தா நடத்திடலாம். ஐயா, பெரிய பெரிய நற்செய்தி கூட்டங்கள் வச்சு மக்கள் ரட்சிக்கப்பட்டதனுடைய அளவு அதிகமா, அல்லது ஒருவர் மேல அன்பு காட்டி சுவிசேஷம் சொல்லி அவர்களுக்குரிய நல்ல காரியங்களை செய்து அவர்களை பக்குவப்படுத்தி அவர்களோட உறவை மெயின்டைன் பண்ணி அவர்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்தவங்களுடைய எண்ணிக்கை அதிகமான கணக்கு போட்டு பார்த்தா பெரிய பெரிய லட்சங்களை கோடிகளை செலவு பண்ணி ரட்சிக்கப்பட்ட மக்கள் கூட்டத்தை விட ஒரு சின்ன சின்ன அன்பின் மூலம், சின்ன சின்ன உறவின் மூலம், சின்ன சின்ன ஐக்கியத்தின் மூலம், சின்ன சின்ன உதவிகளின் மூலம், சின்ன சின்ன நல்ல அந்த விட்டு கொடுப்பதின் மூலமாக ஆதாயப்படுத்தப்பட்ட மக்கள் தான் 1000 1010. நான் பேசுறது ஒத்துக்கிறீங்களா? பெரிய கன்வென்ஷன் வச்சு, பெரிய மீட்டிங்க வச்சு, அப்படியே பெரிய பிரசங்கியார கூட்டு வந்து அப்படியே பயங்கரமா பிரசங்கம் பண்ணி அப்படி ரட்சிக்கப்பட்டவர்களை விட அது ஒரு 2% சொன்னா, ஒருவர், ஒரு குடும்பம், ஒரு சகோதரன், ஒரு சகோதரி ஒரு குடும்பத்தை சந்தித்து அல்லது ஒரு நபரை சந்தித்து ஒரு நண்பனாக ஒரு அன்பு செலுத்தி ஒரு விட்டு கொடுத்து மன்னித்து உதவிகள் செய்து அவர்களுக்கு முன்பாக ஒரு சாட்சியாய் வாழ்ந்து அதன் மூலமாக ஆண்டவர் மேல அவர்களுக்கு ஒரு ஈடுபாடு வந்து அதன் மூலமாக ஆண்டவருடைய அன்புக்குள்ள அவர்கள் வந்து ரட்சிக்கப்பட்டு சபையில நிலைத்திருக்கிறவர்களுடைய எண்ணிக்கை தான் 98%. ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தால் நீங்கள் என்னுடைய சீசர்ல இருந்து எல்லாரும் அறிந்து கொள்வார்களாம். ரட்சிக்கப்பட்ட 2 பேரு பேசிக்காம இருக்கிறத ரட்சிக்கப்படாத 3வது ஒரு ஆள் பார்த்தா அவன் ரட்சிக்கப்படுவாங்களா? நான் பேசுறது விளங்குதுங்களாங்க? ஐயா, சபைக்குள்ளே வந்து கொண்டிருக்கிற 2 பேர் பேசாம போறத நீங்க ஊர்ல இருக்கிற 4 பேர் பார்த்தா நீங்க போற சபையை மதிப்பாங்களா? சபையை மதிக்கலனா பரவாயில்ல, பரலோகத்துக்கு வருவாங்களா? ஏய், நம்ம சண்டை போட்டுக்கிறோம், எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறோம், அவங்க சர்ச்சுக்கு போறாங்க, இதே சந்தர்ப்ப சூழ்நிலை சண்டை போட்டா கூட அவங்க எப்படி ஒருமனப்பட்டுறாங்க பத்தியா? நான் பேசுறது விளங்குதா? அப்படி ஒருமனப்படுவதனால் நஷ்டம் உண்டாகிறது என்ன பண்றது? அந்த நஷ்டம் மனிதர்களால் நஷ்டம் உண்டாகி தேவன் நீதி நிறைவேற்றுவதனால் தலைகள் வெட்டப்படுமானால், யோவான் ஸ்நானகனே, நீ வெக்கப்படாதே, துக்கப்படாதே, வருத்தப்படாதே. நீங்கள் உன்னுடைய பிரயாசங்கள் ஒருவேளை பூமியில உன் தலை வெட்டப்படலாம், பரலோகத்துல உன் தலை நிமிர்ந்து நிற்கும். தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதனால் என்னுடைய ஈகோ பாதிக்கப்படுகிறது. ஐயா, நான் தேவன் சொல்ற வார்த்தையை கேட்டு நான் ஒருத்தோட ஒப்புரவாக போறேன், என்னை அவங்க கேவலமா பாக்குறாங்களே. உங்களை உலகம் கேவலமாய் பார்க்கும். ஆண்டவர் இதே உலகத்திலே 1000 ஜனங்களுக்கு முன்பாக மகிமைக்குரிய நபராக உங்களை மாற்றி போடுவார். ஒத்துக்கிறவங்க மாத்திர கரங்களை தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தையை நான் கேட்டாலே இல்லையா நீங்க சொல்லக்கூடாது, நீங்களாவே சொல்லி பழகணும். ஒருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வேகமா வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபேசியர் 4:32. ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருங்க? தயவா இருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தயவா இருங்க. தயவுன்னா என்னங்க அர்த்தம்?
தயவுனா என்ன அர்த்தம்? தகுதி இல்லாதவனுக்கு தேவனால் உண்டாகிற தகுதிக்கு பேரு கிருபை. தயவுனா என்ன? தவறு செய்த ஒருவரை, தவறு செய்து விட்டார்கள் என்று நிரூபிக்கப்பட்ட ஒருவரை தவறு செய்யாதவர்களை போல கண்டு கொள்ளாமல் விட்டு விடுறதுக்கு பேரு தயவு. யாருக்கெல்லாம் புரிஞ்சிச்சு? தண்டிக்கப்பட தகுதி இல்லாத ஒருவனுக்கு தேவன் கொடுக்கிற தகுதிக்கு பேரு கிருபை என்றால், தண்டிக்கப்பட வேண்டிய ஒருவனை தண்டிக்காமல் விட்டு விடுவதற்கு பேரு தயவு. தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே என்னுடைய நீதியின்படி நம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும். அப்படியானால் ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருங்க? தயவா இருங்க. நீங்க ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு நீங்க வெளிச்சம் போட்டு காட்டி, ஒருத்தர் தப்பு பண்ணதை நீங்க வந்துட்டு அப்படியே அதுக்குரிய நீதியை, நியாயம்டா, நீதிடா, நேர்மடான்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை நியாயத்தையும் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறி. தெரியுது, அவருடைய குற்றங்கள் தெரியுது, அவருடைய பிரச்சனை தெரியுது. ஆனால் யூதாஸ் காரியத்தை தன்னை காட்டி கொடுப்பான் என்று இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? பேதுரு தன்னை மறுதலிப்பான் இயேசு கிறிஸ்துக்கு தெரியுமா தெரியாதா? ஒருத்தவங்க ஃபைனலா உங்களை நஷ்டப்படுத்த போறாங்கன்னா அவங்களோட நீங்க நல்ல உறவை மேற்கொள்வீங்களா? நீங்க பேணிக் கொள்வீங்களா? அப்படியானால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் கிறிஸ்துவின் சிந்தை இருக்கட்டும். அவங்க மனசு நோகாம மன்னிப்பு கேட்கிறவங்களை விட மன்னிக்கிறவங்க அதிக முயற்சிகளை எடுக்க வேண்டும். மனசு நோகாம அவங்கள மன்னிச்சு பழங்க. அவங்க மனசு நோகடிச்சு என்ன இருந்தாலும் ஐயா, நாம தேவனுக்கு முன்பாக போய் மன்னிப்பு கேட்க வேண்டுமானால் முதலாவது நாம் மன்னிக்கிற அனுபவம் உள்ளவர்களாக இருக்கணும். மன்னிப்பை கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறவர்கள் மன்னிப்பை கேட்கிற தகுதியை இழந்து போகிறார்கள். யோசேப்பின் சகோதரர்கள் அவனை அதாவது வெறும் குழி என்று சொல்வது, வெறுமையான குழி, ஆபத்து நிறைந்த ஒரு பாலைவனத்துல குழி இருந்தாவே அங்கனா இருக்கும், ஆபத்துகள் நிறைந்த ஒரு குழியில போட்டாங்க. எடுத்து இதாவது ஏறி வர வாய்ப்பு இருந்துச்சு, அல்லது ஏதோ ஒரு சட்டத்தை போட்டு யாருடைய உதவியாக பெற வாய்ப்பு இருந்துச்சு. விடுவிக்கவே முடியாத ஒரு எகிப்துக்கு அவனை அடிமையாய் விட்டு போட்டார்கள். அங்கிருந்து அவன் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு அரண்மனையில பாதாள சிறையில் அவன் வைக்கப்பட்டிருந்தான். இவ்வளவுத்துக்கும் காரணம் யாரு? ஓன் பிரதர்ஸ், சொந்த சகோதரர்கள். இப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அவங்க எல்லாரும் பழி வாங்குற வாய்ப்பு கிடைக்குது, அவங்க எல்லாம் சிறைச்சாலையில போட சிறைச்சேதம் பண்ணுகிற வாய்ப்பு கிடைக்குது. என்ன பண்ணலாம்? ஐயா, அவங்க செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்டிருப்பாங்களா? கேட்டிருக்க மாட்டாங்களா? அவனுடைய வஸ்திரங்களை, பலவர்ண வஸ்திரங்களை கிழித்தார்களே, அதற்கு அவங்க மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. சாரி கடவுளே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே மன்னியும். மன்னிச்சிட்டாரு, போப்பா. இவனை குழியில போட்டதுக்கு மன்னிப்பு கேட்டாங்க, அவனை கொண்டு வித்ததுக்கு மன்னிப்பு கேட்டாங்க, அவனை கொண்டு போய் அவன் பட்ட பாடுகளுக்கெல்லாம் யோசேப்பு யோசேப்பு மன்னிப்பு கேட்டாங்க. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. கர்த்தருக்கு இருக்கிறீங்களா? உயிரோடு இருக்கிறீங்களா? ஏம்மா இருக்கிறீங்களா? உயிரோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். உங்களை எல்லாம் நான் மன்னிச்சுட்டே பிரசங்கம் பண்றேன் பார், லைவ்ல மன்னிச்சுன்னு பிரசங்கம் பண்றேன் பத்தியா. நான் கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடிய காரியங்களை பின்னாடி இருந்து நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் உங்களை முன்னாடி இருந்து மன்னித்து உங்களுக்கு நான் நல்ல வார்த்தைகளை பேசுகிறேன். இயேசு நல்லவர். இப்போ ஒரே மன்னிப்பை யோசேப்பு கேட்டு இவங்க எல்லாரும் சிறைச்சேதம் பண்ணிட்டு மன்னிச்சிருங்க ஆண்டவரே கேட்க முடியுமா? முடியாதா? வாய்ப்பு இருக்குதா இல்லையா? யாக்கோபு மரிச்சிட்டு பின்னாடி இவங்க சகோதரருக்குள்ளே ஒரு தாட்டு வந்துருச்சு, நம்ம அப்பா சாகுற வரைக்கும். ஏன்னா இது என்ன புத்தி இதுடானா? ஏசாவின் புத்தி. ஈசாக்கு சாகட்டுனா உன்ன நான் சாவடிக்கிறேன்டா, அந்த மாதிரி பிளட்ல இருந்து வந்தவனுங்க இல்லையா? ஐயோ, யாக்கோபு செத்துட்டாரு, இப்போ இந்த யோசேப்பு சுயரூபத்தை காட்ட போறான் அப்படின்னு அவங்ககிட்ட வந்து என்ன பண்றாங்க, உமது அடியார்கள் செய்த பொல்லாப்பையெல்லாம் நீங்க மன்னிச்சிருங்க, அவனை எதுவும் எங்களை எல்லாம் தண்டிச்சு நான் சொல்றான்.
நான் கொல்றதுக்கு நான் என்ன தேவனா? மன்னிப்பு கேட்டா அவன் மன்னித்தானா? மன்னிப்பு கேட்காம அவன் மன்னிச்சானா? வந்திருக்கிறவர்கள் யார் என்று அவனுக்கு தெரிந்து அவன் அவர்களை தண்டிக்காமல் விட்டானா? தெரியாததுனால் தண்டிக்காமல் விட்டானா? வந்திருக்கிறவர்கள் தான் சகோதரர்கள் என்று அவனுக்கு தெரியும். அவனுடைய எதிரிகளைப் போல இருந்தவர்கள். கொல்லுவதற்கான எல்லா அனுகூலமான அதிகாரமும் அவனிடத்தில் இருந்தது. அவனை அசட்டை பண்ணி இருக்கலாம், அவர்களை அடிமைப்படுத்தி இருக்கலாம், அவர்களை கொடுமைப்படுத்தி இருக்கலாம், அவர்களை சாகடித்திருக்கலாம். ஆனா தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறவன் வாய்ப்புகளை எடுத்து பிறரை மன்னிக்க முயற்சி பண்ணுவானே தவிர வாய்ப்புகளை உருவாக்கி பிறரை காயப்படுத்த முயற்சி செய்ய மாட்டான், பிறரை அவமானப்படுத்த முயற்சி செய்ய மாட்டான். ஆண்டவர் மனிதர்களை நம்முடைய நீதியெல்லாம் வெளிப்படுத்தணும்னு நினைச்சாருன்னா ஆண்டவர் ஒவ்வொருத்தனையும் கொண்டு வந்து திரையில நிறுத்தி திரையில நம்முடைய காரியங்களை வெளிப்படுத்த நினைச்சாருன்னா ஒருவராவது நிக்க முடியுமா? நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. எங்கள் நீதி எல்லாம் உமக்கு முன்பாக அழுக்கான கந்தை ஆண்டவரே. அப்படியானால் ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கணும்? தயவா இருக்கணும், மன உருக்கமா இருக்கணும், மன்னிக்க வேண்டும். ஒருவர் என்ன பண்ணணும்? மன்னித்து பழகணும். அவங்க கேட்டா நான் மன்னிக்க தயார்னு சொல்லக்கூடாது. அவர்களை கேட்காமலேயே ஒரு சின்ன சிரிப்பு சிரிங்க. ஸ்தோத்திரம் கான்னு சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பிரதர்ன்னு சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சிஸ்டர்ன்னு சொல்லுங்க, எப்படிப்பா இருக்கிறேன்னு சொல்லுங்க. இதனால என்ன குறைஞ்சிட்டு போறீங்களா? ஒரே அப்பத்துல பாத்திரத்துல வந்து பங்கு கொண்டுட்டு வெளியே போகும்போது பேசாம போறீங்களே, பரலோகம் மகிழுமா? சரி, பரலோகத்துக்கு வந்துட்டீங்க, பேசாம இருங்க பார்க்கலாம். வர மாட்டேன்றவங்களும் வரக்கூடாதுன்றவங்களும் வேணா பேசாம ஒப்புரவாகாம இருங்கோ. வருஷத்தின் முடிவுல உங்கள் இருதயத்துல இலகுவாக்கி கொள்ளுங்கள். ஒருவேளை நம்ம எல்லாம் மனிதர்களா இருப்பதினால் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில மறைமுகமாக குறைவாக இருந்திருக்கலாம், குற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இருந்திருக்கலாம். நான் பேசுறது புரிதுன்றவங்க. ஆனால் நீங்கள் ஒருவர் என்ன பண்ணுங்க? மன்னித்து கொள்ளுங்கள். நஷ்டம் உண்டாக்குனாங்க, ஆமா நஷ்டம் உண்டாக்குனாங்க, பரவாயில்ல. மன்னிக்க முடியாத ஒரு நபரை மன்னிப்பது மனிதத்தன்மை. அதாவது மன்னிக்க கூடிய ஒரு நபரை மன்னிப்பது மனிதத்தன்மை, மன்னிக்கவே முடியாத ஒரு நபரை மன்னிப்பது தெய்வீகத்தன்மை. எனக்கு புரிதுன்றவங்க. கர்த்தருக்கு நாம தெய்வீகத்தன்மை உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ள முயற்சி பண்ண வேண்டும். நன்மைக்கு தீமை செய்வது மிருகத்தின் தன்மை, நன்மைக்கு நன்மை செய்வது மனித தன்மை, தீமைக்கு நன்மை செய்வது தெய்வீகத்தன்மை. நாம் எல்லாம் தெய்வீகமானவர்கள். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? இருதயத்துல கசப்பையும் வெறுப்பையும் வைராக்கியத்தை வைத்திருந்தால் பெருமை பாராட்டாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, மூணாவதாக நாம ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் தியானிக்கலாம். முதல்ல தேவனோட தனிப்பட்ட முறையில் ஒப்புரவாகணும், இரண்டாவது மனிதர்களோட ஒப்புரவாகணும், மூணாவது தேவனோடு ஒப்புரவானவர்கள்லாம் சேர்ந்து அநேகரை ஆண்டவரோடு ஒப்புரவாக்கணும். மத்தேயு 5:9 சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் அநேக ஜனங்கள் இன்றைக்கு ஆண்டவரை அறியாமல் தூரத்தில் இருக்கிறார்கள். வாலிபனே, அநேக குடும்பங்கள் வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாமல் இன்றைக்கும் மடிந்து கொண்டிருக்கிறது. வாலிபர்களே, வாலிப பெண்களே, அநேக வாலிப பிள்ளைகளுக்கு எப்படி வாழனே தெரியல. மாபெரும் ஒரு இருளை நோக்கி இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது, மாபெரும் ஆபத்தை நோக்கி உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த காரிருளில் கர்த்தர் நம்மை தீபங்களாக வைத்திருக்கிறார். தானியேல் சொல்லுகிறார், 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்திலே ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள். அப்படியானால் முதலாவது நாம் தேவனோடு ஒப்புரவாகணும். தேவனோடு ஒப்புரவானதுக்கு அடையாளம் என்ன? தேவனோடு நம்ம ஒப்புரவா இருக்கிறன்றதுக்கு அடையாளம் என்ன? மனிதர்களோடு ஒப்புரவாகுவது. மனிதர்களோடும் தேவனோடு ஒப்புரவாயிட்ட ஒருத்தர் பிறரு ரட்சிக்கப்படாத ஒருவருக்காக பாரப்படாமல் இருக்கவே முடியாது. புதிதாக யாராவது சபைக்கு வந்திருக்கிறாங்களா, அவங்களை பார்த்து விசாரிங்க, அவரிடத்துல உங்க அன்பை வெளிப்படுத்துங்க. சர்ச்சை முடிஞ்சதும் இன்னமோ வந்துட்டு என்ன பழக்கம் அது? சர்ச்சை முடிஞ்சது அந்த கொஞ்சம் இல்ல,
அக்கா புடவை நல்லா இருக்குது அக்கா, 315 ரூபா சொல்றாரு, நல்லா தான் இருக்குது இல்லையாக்கா? அப்ப கல்யாணத்துக்கு கூட 315 ரூபா எடுத்து பாஸ்டர் கொடுத்து நம்ம கதையை முடிச்சிடலாமா? அப்படியெல்லாம் பிளான் போடுவீங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. துணியை நீங்க எடுக்க கூடாது பிள்ளைகளே, துணியை நான் எடுக்கணும். நீங்க ஒரு டிசைன் துணி எடுத்துன்னு வந்து குத்துட கூடாது. எனக்கு துணியை நான் எடுக்கணும். எனக்கு தெரியும் நான் எந்த துணி எடுக்கணும்னு. கர்த்தருக்கு சிலர் துணியை கொண்டாந்து குத்துட்டு அதை போடுனா போட்டா நான் போடு உங்களுக்கு. எஸ் நல்லவர், தப்பு சொல்லல. நீங்க ஒரு டிசைன் பண்ணாதீங்க, நீங்க கொண்டாந்து காசு கொடுத்துருங்க. நான் அதை சிமெண்டா ஜல்லியா கல்லா மண்ணா மரமாக்கி ஏதாவது ஒரு கிளை சபையை கட்டுவதுக்கு நான் யோசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நீங்க எனக்கு 2000 ரூபாய் துணி கொடுக்கணும்னு யோசிப்பீங்கன்னு வச்சுங்களேன். நான் 500 ரூபாய் எடுத்துட்டு 1500 ரூபாய் ஊழியத்தில் போட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆசீர்வாதம் வருமா, சாபு வருமா? அதனால என்னையா சொல்றீங்க? அள்ளியந்தில் ஒரு முறை ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க, பாஸ்டர் நீங்க துணி எடுத்துக்கணும். நான் துணி எடுக்கலையே. நானு இப்படி உங்க ஊழியக்காரன் கர்த்தருடைய கிருபையினால் இருக்கிறதுனாலதான் இந்த கிராமத்திலிருந்து 3வது 4வது என்று கிளை சபைகளை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா அப்படியே இருக்கிறதுக்கு விரும்பல. மாறுவோம். எல்லாரும் சொல்லுங்க, மாறுவோம். மாற முடியும். அப்புறம் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சகோதரர்கள் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏறக்குறைய 40 பேர் கிட்ட இல்லையா? 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 27 28 30 பேர் கிட்ட உட்கார்ந்துங்கிறீங்க. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அப்படியானால் அன்புக்குரியவர்களே, நாம் மனிதர்களை ஒப்புரவாக்க வேண்டும். சமாதானத்துக்குரியவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று எண்ணப்படுவார்கள். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபம் பண்ண போறேன். எரேமியாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் 21ஆம் வசனங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். இருபத்தி 20 20 22 23 சொல்லிட்டுனா 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும், நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து, அண்டர்லைன் பண்ணுங்க, கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து, அண்டர்லைன். 22ஆம் வசனம், அவர்கள் என் ஆலோசனையிலே நிலைத்திருந்தார்களே ஆகில் அப்பொழுது அவர்களின் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்களை தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்கைகளின் பொல்லாப்பையும் விட்டு திருப்புவார்கள். கர்த்தருடைய இருதயத்தின் நினைவு என்ன? கர்த்தருடைய சித்தம் என்னங்க? கர்த்தருடைய பரிபூர்ண சித்தம் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிபூர்ண சித்தம் என்ன? கர்த்தருடைய பரிபூர்ண சித்தம் என்ன? சரி, இந்த கிறிஸ்துவின் சீடர்கள் சபையினுடைய திறவுகோல், இந்த திருச்சபையின் திறவுகோல் வசனம் என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிறார். சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதுதான் அவருடைய நினைவு. ஆண்டவர் எப்பொழுதும் இந்த 2 காரியத்து மேல கவனமாவே இருக்கிறாரு. எப்போதும் இதே நோக்கமா இருக்கிறாரு, எப்போதும் இதே சிந்தையா இருக்கிறாரு. எல்லா மனிதரும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா மனிதரும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சத்தியத்தை அறிந்து நித்தியத்துல வந்து சேர வேண்டும். இந்த நினைவோடுவே இருக்கிறாரு. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மதங்களுக்கும் இந்த செய்தி போய் சேரணும்னு விரும்புறாரு. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மொழி பேசுகிற மக்களுக்கும் இந்த செய்தி போய் சேரணும்னு விரும்புறாரு.
இந்த உலகத்தில் உள்ள எல்லா தரப்பட்ட மக்களுக்கும், வயதினருக்கும், எல்லா தரப்பட்ட ஜாதி ஜனங்களுக்கும், கோத்திரத்துக்கும், குலத்துக்கும், நாட்டுக்கும், நகரங்களுக்கும் இந்த சுவிசேஷத்தின் செய்தியும் இந்த மகிமையின் சத்தியமும் சேரணும்னு தேவன் விரும்புறாரு. யார் அறிவிக்கிறது? அத யார் அறிவிக்கிறது? இன்னைக்கு இயேசுனார் வந்து என் சார்பாக நீ ஆதாயப்படுத்தின ஒரு ஆத்துமாவை உன் கூட நீ கூட்டின்னு வந்தியான்னு கேட்டியானா எத்தனை பேர் பதில் சொல்றதுக்கு இங்க தயார்? தேவனோடு ஒப்புரவானவர்கள் மனிதர்களை தேவனோடு ஒப்புரவாக்காமல் இருக்கவே முடியாது. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த கரிசனை இல்லாத ஒருவர் ஆண்டவரோடு நான் உறவை சரியாய் வைத்துக் கொண்டிருப்பேன் என்று சொன்னால் அதை போல ஒரு பெரிய பொய் வேறு எதுவும் இருக்க முடியாது. உங்களுக்கு எதிரே இருக்கக்கூடிய உங்க உறவினர்கள் நடுவில் ஒரு வியாதியஸ்தர்களை பார்த்து அவர்களை விசாரித்து ஜெபித்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், தேவைப்பட்டால் எங்கள் சபை ஊழியரை வரவேற்று ஜெபிக்கிறோம் சொல்லி நீங்கள் கேட்டதுண்டா? உங்க கண்களுக்கு முன்பாக பிரச்சனையில தற்கொலை நோக்கி போராடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை கண்ணால் பார்க்கிறீர்களே, அவர்களுக்கு ஏதோ ஒரு நாள் ஆறுதலை சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வா, உன் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார், உனக்காக ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன், ஒரு தேவனுடைய சபை அங்க இருக்கிறது என்று ஒரு நற்செய்தியை சொல்லுவதற்கு நீங்கள் குறைந்து போவீர்களா? நம்ம எல்லாருமே சேர்ந்தா தேசத்தை சுதந்திரிக்க முடியும். பிரியமானவர்களே, அவரவர் சொந்த பிரச்சனையே சோக கதையா இருக்குது. அவரவர் சொந்த கதையே. உலகத்துல ரட்சிக்கப்பட்டு மக்கள் சபைக்கு வருவாங்களான்னு ஊழியக்காரன் பாதப்படுறதை விட, வேதனைப்படுறதை விட, ரட்சிக்கப்பட்டதுங்க இங்க ஒழுங்கா இருக்குதா பரலோகத்துக்கு வருமானதே பெரும்பாடா போச்சு. அப்புறம் எங்க இந்த உலகத்துல இருக்கிற மக்களுக்காக போராடுறது? அப்படியானால் என் இருதயத்தின் நினைவுகளை என் ஜனங்கள் அறிந்து அதை ஜனங்களுக்கு தெரியப்படுத்துவார்கள். அவர்கள் தங்கள் பொல்லாத அந்த மக்களுடைய பொல்லாத வழியிலிருந்து அவர்களை திருப்புவார்கள். உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் போகிற பரலோகத்தின் பாதையை உறுதியாய் சொல்லுங்கள். உங்கள் வீடுகளுக்கு முன்பாக பரலோகம் செல்ல ஒரே வழி இயேசு என்று எழுதி போடுங்கள். சமீபத்துல வீடு கட்டுறவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு. ஐயா, நீங்க எனக்கு 10 லட்ச ரூபாய் காணிக்க கொடுத்திருந்தீங்கன்னா கூட அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். உங்க வீடுகளில் எழுதப்பட்டிருக்கிற அந்த வாசகங்கள் என்னை சந்தோஷப்படுத்துகிறது. பரலோகம் செல்ல ஒரே வழி இயேசு. நீ மரித்தால் எங்கே போவாய்? எழுதி போடுங்க. யாராவது உங்களுக்கு கேட்பாங்களா? அப்படி எழுதி போட்டா என் பேர்ல கேஸ் கொடுப்பாங்க யாரா சொன்னீங்கன்னா எழுதி போடாதீங்க. ஐயா, அப்படி எழுதி போட்டா என் வீட்டை இடிச்சிருவாங்கன்னா எழுதி போடாத. ஐயா, அப்படி எழுதி போட்டா என் பங்காளி அங்காளி எல்லாம் வரமாட்டான்னா அப்புறம் பாத்துக்கலாம். அதெல்லாம் நீ மரித்தால் எங்கே போவாய்? பரலோகம் செல்ல ஒரே வழி இயேசு. அடுத்த வாரம் நீங்க இந்த என்டர் ஆகும்போது நீங்க பார்க்க போற அற்புதமான பொன்மொழிகள் அதுதான். உங்க வாகனங்களை எழுதி போடுங்க. உங்க வண்டிக்கு முன்னாடி ஏசு பயப்படாதே, அவர் கூட தான் இருக்கிறார், பயப்படாதீங்க, இதை எழுதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சத்தியங்களை வண்டியில எழுதாதீங்க. உலகத்துக்கு தெரிய வேண்டிய சத்தியத்தை வண்டியில எழுதுங்க. வண்டியில வந்துட்டே இருக்கிறோம். ஒரு சகோதரர் போனாரு, திரும்பி வராரு, பாதில் நிற்கிறாரு. ஐயா நித்தி, ஐயா போட்டோ எடுக்கிறையா? யாருக்கு தெரியுது? வசனத்தை போட்டிருந்தா யாரோ கிறிஸ்தவர் போறான்னு நினைச்சிருப்பாங்க. வசனத்தை சார்ந்த வேத வெளிச்சத்தை நீங்கள் எழுதுங்கள். அவர்கள் உங்களை சாதாரண நடுநிலைமான ஒரு சாதாரண கிறிஸ்தவரா பார்க்க மாட்டாரு. ஏதோ ஒரு விசேஷித்த தேவ மனுஷன் இவன், விசேஷித்த தேவ மனுஷன் இவள் என்கின்ற ஒரு உணர்வோடு கூட அவர்கள் உங்களை அணுகுவார்கள். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள். உங்கள் அறிவை, ஆற்றலை, அழகை, திறமைகளை பயன்படுத்தி ஆண்டவருக்குள்ள யாரையாவது கொண்டு வந்ததுண்டா? அநேக ஜனங்கள் ஐயா தன் பிள்ளையை கொல்ல சொன்னால் கொல்லுகிற ஒரு மூட நம்பிக்கை நிறைந்த ஒரு தேசத்தில் வாழ்கிறோம் ஐயா. ஒரே ஒரு டிராக்ஸ் அவங்களுடைய பிள்ளையின் உயிரை காப்பாற்றுமே. ஒரே ஒரு ஒத்துழைப்பு அநேகரை நீதிக்குட்படுத்துமே. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. நிறைய வசனங்களை சொல்லணும்னு விரும்பினேன். நிறைய பாரங்கள் என்னை அழுத்துகிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் உங்க மனசை கொஞ்சம் ஆண்டவருடைய காரியத்துக்கு நேராக ரிலாக்ஸ் பண்ணுங்க, ஒழுங்குபடுத்துங்க, அமைதிப்படுத்துங்க. ஹல்லேலூயா. தேவனோடு நாம் ஒப்புரவாய் இருக்கிறோமா? இந்த உலகத்துல படைக்கப்பட்ட உன்னத நோக்கம் தேவனோடு உறவாடுவது, தேவனோடு கூட நாம் ஐக்கியமா இருப்பது. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு விடாதே சகோதரா. மகளே, வாலிப மகளே, ஏதோ ஒரு உணர்வுக்காக உன்னத உறவை இழந்து விடாதே.
எல்லா பாவ சோதனைகளையும், எல்லா சத்துருவின் வஞ்சக வல்லமைகளையும், எல்லா அறியாமைகளையும், எல்லா அக்கிரமங்களையும், எல்லா அசட்டத்தனங்களையும், எல்லா சோர்வையும், எல்லா பலவீனத்தையும், எல்லா துணிகரத்தையும் இயேசுவின் நாமத்திலே அப்பாலே போ என்று நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. சக சகோதரனோடு சக சகோதரியோடு நாங்கள் ஒருமனப்படாதபடி எங்கள் இருதயத்தில் இருக்கிற கசப்பு, வெறுப்பு, பெருமை, ஆண்டவரே போன்ற சுயநலங்களை கடிந்தப்படுத்துகிறோம். எல்லாரும் ஒரே மந்தையின் பிள்ளைகளாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஒருவர் மன்னிப்பதுதான் கிறிஸ்தவம் புரியட்டும் ஆண்டவரே. ஒருவருக்கு ஒருவர் தயவாக இருப்பதுதான் தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்த வாழ்க்கை என்பது புரியட்டும் ஆண்டவரே. உதவி செய்யுங்கப்பா. மனிதர்களோடு ஒப்புரவாக உதவி செய்யுங்கப்பா. அநேக மனிதர்களை ஆண்டவரே உம்மோடு இயேசு கிறிஸ்துவின் மூலம் பரிசுத்தாவின் உதவியோடு வேதவசன வெளிச்சத்தை கொண்டு இணைத்து விட எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பாரத்தையும் தரிசனத்தையும் கிருபையும் தாங்க ஆண்டவரே. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம். மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் தலையின் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோன்னு பவுல் சொல்றாரு. பட்டணந்தோறும் கிராமங்கள் தோறும் ஓய்வில்லாமல் ஓடின பவுலுக்கே சுவிசேஷத்தை சொல்லாமல் போனா ஐயோ என்றால், ஆண்டவரே நாங்க இன்னும் யாருக்குமே பெருசா சுவிசேஷம் சொல்லாமல் இருக்கிறோமே, எங்களுக்கு எட்ட முடியும். இன்றைக்கு எங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்படட்டும் கர்த்தாவே. உம்மோடு ஒப்புரவாக, ஓ சக விசுவாசிகளோடு ஒப்புரவாக உலகத்தின் அழிந்து போகிற குடும்பங்களை, ஜனங்களை, மொழிகளை, பாஷைக்காரர்களை உம்மோடு கூட ஒப்புரவாக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒத்தாசை அனுப்புங்க ஆண்டவரே. உடன் ஊழியக்காரர் ஜெபம் பண்ணுங்க. சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை நோக்கி நாங்கள் பாடுகிறோம். கர்த்தாவே, கேட்கிற வார்த்தைகளுக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு சிறப்புக்காக உன்னத உறவை உதவி தள்ளுகிறவர்களாக நான் இருக்கக்கூடாது. நாங்கள் இருக்கக்கூடாது கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆதியிலே அன்பை விட்டாய் என்று ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே கவலைப்படக்கூடாது. ஒரே கூடாதப்பா. என்னை ஆண்டவரே முக்கியமாய் தாழ்த்துகிறேன் தகப்பனே. ரபஹதனி மலா சோடோ ரோமாலி அந்தரா மீண்டுமாக அந்த ஆதி உறவுக்கு திரும்ப விரும்புகிறேன் ஆண்டவரே. ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. முதலாவது தேவனே உங்களோடு நான் ஒப்புரவாகிறேன் அப்பா. ஸ்தோத்திரம். அதற்கு ஒப்புரவானதுக்கு அடையாளமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மனிதரோடும் ஒப்புரவாக வேண்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவரே ஒப்புரவானவர்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் உங்களோடு ஆண்டவரே ஒப்புரவாக இருக்கிற மனிதர் கூட்டத்தை உங்களோடு ஒப்புரவாக்குகிறவர்கள் ஹல்லேலூயா. ஒப்புரவாகணும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஃபாதர் உம்மை அறியாமல் இருக்கிறவர்களை உம்மை அறிந்து கொள்ளும்படி உங்களோடு ஒப்புரவாகணும். எல்லாரும் வாய்களை திறந்து சத்த உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய வழிநடத்தலும் சமாதானமும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்குமாய் தங்கி இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவர் வாழ்த்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.